வணக்கம். வணக்கம். அத்தியன பிறந்தநாள் நேற்று நாங்க கொண்டாடினாங்க. ஆ, எங்க எங்களுக்கெல்லாம் சொல்லி கொண்டாடினாங்க. அவர்தான் கேள்விப்பட்டேன். அவர் இப்ப எனக்கு ரொம்ப கிடையாது. அத்திகன் இல்ல அவருக்கு தான் பிறந்தநாள். நாங்க கொண்டாடினாங்க. நாங்க திருநூறு பூசி இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியல. பூசித்தான் இருக்குது பிள்ளைண்டா பூசி எடுத்து விடுங்க அப்படி. அதற்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லையா சொன்னா நான் ஒருக்கா வாழ்த்திட்டு போட்டேன். வணக்கம். இன்று முதலாவது பிறந்த நாளை காணும். நேற்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடிய அத்விகனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்விகன், நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஓடுகள் அது அம்மா தம்பி இல்ல தம்பி கை ஆடுறாரு. நன்றி. அத்விகன் ஹாய் ஹாய் சொல்லுங்க. பிள்ளைக்கு அது மீசலிவ ஆனா ஆனா இத்தனை பீனா காடா இதனாலதான் அத்பிகன் பேர். ஆனா இத்தனை பீனா காடா இதனாலதான் அத்பிகன் அத்விகன் இருக்கும். நன்றி. அத்விகனுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அக்காவெல்லாம் உங்களுக்கு பிரெஞ்சுல பாட்டு படிச்சீங்களா? அக்காவும் தம்பியும் அக்காவும் அண்ணனும் பிரெஞ்சுல பாட்டு படிச்சீங்களா? அப்ப நாங்களும் படிக்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்விகன் குட்டிக்கு. நீங்க நல்ல சுகபலத்தோட அக்காவோடையும் அண்ணனோடையும் அம்மா அப்பாவோடையும் சந்தோஷமாக 2 நாட்கள் வாழ வேண்டும் என்று நானும் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஹாய் சிறுதரன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பன் குட்டி. வாழ்க வளமுடன் நலமுடன். நாங்க டச்சு நாட்டுக்கு போனாங்க. கொஞ்சம் டச் பழக்கணும். அப்பா அடிக்கடி அக்கா சொல்லுவார்,
அடிக்கடி அவர் அம்மா சொல்லுவார், அடிக்கடி அவர் அப்பா சொல்லுவார், என்ன அப்பான்னு சொல்லுவார். அப்பா ஆம், ஆம். அத்திகன் கை தட்டி விடுங்க கை தட்டி விடுங்க கை தட்டி விடுங்க நன்றி ஓ சரி போய் நோ 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 அழக்கூடாது அழக்கூடாது இது அமெரிக்கா சுந்தர் பாட்டு இல்ல. இல்ல அது அழுக. அதுக்கு ஒரு பாட்டு அவதான் முன்னுக்கு நின்றவன். தம்பி வந்து கேக் வெட்டுறதுக்கு பதிலா அம்மா விளையாட விட்டவா அப்ப இப்ப அவர் வந்து எதிர்பாராம விழுந்து போட்ட கேக்குல அவரேதான் விட்டவர் அவரேதான் வெட்டிட்டவர். கேக்கு மேலேயே விழுந்து விட்டார். அவர் நிப்பாட்டுங்க உடுப்பையே கேக்கா பிகண்டுட்டு ஐயோ அவர்தான் அவரேதான் விட்டவர் அம்மா பணிக்கல தொட்டில் கழுவுக்கு பலூன் கழுவுக்குறது இந்த என்ன நடக்குதுன்னு தெரியாம கேக்கு முன்னுக்கு கால் தட்டி விட்டது, அவர் விழுந்து போட்டது. இப்ப அந்த அந்த அலங்காரத்தை எடுத்துட்டாரு அப்பா. தம்பிக்கு இப்ப பிறந்த நாள்ல தானே, அதுக்குதான் இதுவும் அலங்காரத்தோட தான் இருக்கு. தொட்டி வடியில செய்யறது பிக்சர் தொட்டில் அடிக்கிற செஞ்சது அவர் பிச்சவள். இது பண்டுகளை அவர் பண்டுகளை நான் கிளீன் பண்ணி நானே தான் வீட்டை சுத்தம் பண்ணினான். எல்லாம் மூட்டையாக்குறது பண்டுகளை செவினது. பண்டுகள் நாள்ல நல்லா வியாடினவள் எல்லா கூடையும் நாங்க கோவிலுக்கு போனாங்க, ஐயப்பன் கோவிலுக்கு. அங்க அடியன்னு தானே விழுந்து கும்பிட்டவர். அது நாங்க சாப்பிடிக்க மாறு விழுந்து கும்பிட கொஞ்சம் கொஞ்சமா பழகி போட்டேன். இப்ப இத கொஞ்சம் கொஞ்சமா கை தட்டுவேன். நான் இப்ப வாழ்த்துக்கள் லட்ச பிள்ளை அப்படி எல்லாம் சொன்னா அவ கை தட்டுவேன். அவள் சாப்பிடுவேன், பிஸ்கட் சாப்பிடுவேன். அவருக்கு ஒரு பிஸ்கட் இருக்கு, அவள் எடுத்து சாப்பிடுவேன், அது கையில பிடிச்சு சாப்பிடுவேன். ஆக்களை கண்டவுடன் முதல் அழுவல், பின் அழுவது போயிடும். இல்ல நான் தான் முந்தி அழுது. அக்கா முந்தி ஆக்களை கண்டவுடன் அழுகிறது, நிற்கும் வரைக்கும் அழுகிறது, போகும் வரைக்கும் போயினதுதான் அழுவது நிறுத்துவா. இப்ப பாகுவத்துல பழகிற பிறகுதான் இப்ப யாருக்குமே பயப்படுறது இல்ல. எஸ் சந்தோஷமா இருக்கு. ஆக்களா இப்ப பழகி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்தது. 3 பேர்
உங்களோட friends அத்வியோட friends. ஓ உங்களோட friends. எல்லா பிறந்தநாளுக்கு வந்த எல்லாருடையும் friends. அத்வியண்ட ஓ அனக்கு ஓ நான் மறந்துட்டேன். பக்கத்துல பக்கத்துல இந்த ஃப்ரெண்ட் இருக்கிற அஸ்வினி அம்சினி உங்களோட தான் பள்ளிக்கூடம் போறவ அப்படிதான். அறவே அவைக்கு பிடிக்கும். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு பிடிக்கும். மூவாதியர் இருக்க அந்த கீர்த்தியத்தை வந்தவா, பிறகு ராஜாக்க வந்தவா, இப்படி வந்து அது 3 குடும்பம் தான் வந்தவ. ஆனாலும் இடம் இருந்தது கொஞ்சமா. கதிரையும் இருந்தது. ஒண்ணும் பிடிக்காத அளவுக்கு இருந்தவ. சும்மா நாங்க இப்ப பலகாரம் எல்லாம் கொடுத்த நாங்க இந்த நேற்றுதான் அதே போய் சாப்பிடுறேன். நாங்க இடியப்பம் கொண்டு வந்து சாப்பிடுறாங்க எல்லாரும். ஓ கொடுத்தனாங்க அது இடியாப்பம். நாங்க செய்யறத யார்கிட்டயோ கொமான் கொடுத்து வாங்கினாங்க. களி, கடலைக்களி, சம்பல், பருப்பு, குழம்பு கறி, உரைப்பு கறி. அது குழம்பு கறியை தான் அவர் உரைப்பு கறி. கத்தரிக்காய் கறி. கத்தரிக்காய் கறி. தண்ணி இடுவோம். தண்ணி இடுவோம். ஓகே தம்பி, சிறிய மன்னிப்போடு தம்பி. தம்பி சிறிய மன்னிப்போடு பூஜைக்கு போகணும் ஐயா. 10 மணிக்கு ஓட வேணும். அதான் அவசரத்தில் நிக்கிறேன். மன்னிப்போடு. வெஸ்யன் ஆஃப் விஸ்டம், ஞான பார்வை. இந்த ஞான பார்வையோடு பேசுகிற இந்த குஞ்சுகளுக்கு முதலாவது எனது காலை வணக்கம். இதிலே குழுமி இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலே பிறந்த தினத்தை கொண்டாடும் அத்திகனுக்கு, முதலாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் அத்திகனுக்கு எனது சிறப்பான வாழ்த்துகள். அதாவது அத்திகன் வணக்கம். ஆமாம், இவ்வளவு தம்பிக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றத அக்காவும் அண்ணாவும் கூறுகிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதுவும் நல்லதான், நல்லது. ஆகவே இன்றைய நாளிலே பிறந்த தினத்தை கொண்டாடும் அன்பு செல்வத்துக்கு இறைவன் சிறப்பான ஆசீர்வாதங்கள் வழங்கி நல்ல உடலுட ஆன்மீக சுகங்களோடு இறை ஞானத்திலும் புத்தியிலும் விவேகத்திலும் இறை அனுபவத்திலும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, இன்றைய நாளை அனுசரணையாக எடுத்து வந்த தம்பதியினருக்கும், அதாவது பெற்றோருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, அன்போடு விடைபெறுகின்ற நண்பு செல்வங்களே, நீங்கள் தொடர்ந்து மாமாவோட, அதிபர் மாமாவோட பேசுங்கள். நான் பூசைக்கு போகும் வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் 10:45 வரைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you, Atikan. Happy birthday to you. Oh, praise the Lord. கை தட்ட கூட தெரியுதா? நான் தட்டிக்கிறேன், தட்டி விட்டவன். ஓகே, நன்றி மாமா. அதான் சொன்னதை செய்யுமா கிளி.
அது அந்த கிளிதான் இந்த கிளி. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம், நன்றி. ஓகே பொந்தி மாஷ், ஓகே நன்றி. சரி, நீங்க பேசுங்க. ஓகே. மாசத்துல கொஞ்சமா இப்ப 4ஆம் மாசத்துல வடிவா பழகிட்டு 2ஆம் மாசத்துல நானும் 2 பேரும் முதல் 3ஆம் மாசத்துல கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வியர்த்த பார்த்தவர் 3ஆம் மாதத்துல திகட்டுவர். ஓகே ஓகே. மாசத்துலதான் நான் தான் நடக்க பழக்கினால் இப்ப நடையாக ஓட தொடங்குவேன். மாமா கேட்ட கேள்விக்கு பதில். அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் அவன் நடத்திட்டு நான் தோலை பிடிச்சு அவன் நடக்க நான் தோல்ல பிடிச்சு மெல்லாம ஓடினான். இப்ப வேகமா ஓடுதல் ஓட பழக்கு. நான் இப்ப அக்கா சொல்ல பழக்கினான். நாங்க பெட்ரூம்ல ஏற்றிக்க அவர் அக்காவை அத்தாள். மாமா கேட்கிற கேள்விக்கு பதில். எக்குத். நான் படத்துல 6ஆம் மாசத்துல சோறு தீத்தின பிறகு இப்ப சாப்பிட பழக்கிட்டு வீட்டுல சுவாமியாக வச்சு பொங்கல் தீட்டினாங்க. அப்பா முதல் தீட்டினவர், 2வது நான் தான் தீட்டினான். அம்மா தீட்டியது அவாதான் படம் எடுத்தவா. அம்மாவும் தீர்த்தினால் அவன் பாசு. அப்பா அந்த மோதிரத்தாக தீட்டினாங்க. அவள் ஆவண்டேக அம்மா நாங்க கொட்டிட்டேன். 2 பல்லாக இப்ப கடிக்க வைப்பிடுகிறார். அது எத்தனை மாதம் போனீங்க ஹோலண்டுக்கு? ஆகஸ்ட் மாதம் தான் போனாங்க. ஆகஸ்ட் இல்ல, எப்போ போனீங்க ஹோலண்டுக்கு? நிலிஜா அமைச்சின் கல்யாண வீட்டுக்கு மார்ச் மாதம். மார்ச் ஏப்ரல் ஏப்ரல்லாம் கொட்டினாங்க. ஓகே ஓகே, சரி சரி சரி. ஆகஸ்டா? ஆமா பிள்ளை மாறி போனேன் நான் தான்.
அது ஒண்ணும் இல்ல சண்டை பிடிக்க மாட்டேன். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு. எனக்குதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்களோட 2 பேருக்கும் அடியோட பிடிக்கும். எனக்கு கூட பிடிக்கும். எனக்கும் தான். அக்காக்கு அண்ணா கரெக்ட். அவர் பார்த்து அவரே பழகும் அப்படி சொல்லு. நானேதான் நல்லாவே செய்வேன். கேட்ட கேள்வியை குத் பண்ணுங்க வடிவ. இங்க பாருங்க, மாமாவை பார்த்து கொண்டிருங்க, என்னையே பார்க்கிறான். மாமாவை பார்த்து பதில் அவன் கேள்வி அவதானிக்கல, அதுதான் பிரச்சனை. வடிவா மாமா என்ன கேட்கிறாரு அவதானிங்க. வீட்டை கூட்டோடு அதுக்கு எதிர்காலத்துல நீங்க பெருசா வந்து என்னன்ற வளர்ந்து நாங்கள் மருத்துவராக இருப்போம். நான் என்ன வேலை செய்யணும் என்றால் யோசிக்கிறேன். சொல்லுங்க என்ன வேலையை. போலீஸ் போலீஸ் வடிவா சொல்லுங்க. வச்சுட்டாங்க, அதை வச்சுட்டு போலீஸ் சரி. பாலை கிளை விடுங்க. நல்ல ஞாபகங்கள். ஓமோ ஆமாம், நல்ல அழகான பேச்சு அவர்களுடைய. தம்பி வளர்ந்ததை எவ்வளவு ரசனையோடு அவர்கள் கூறியது மிக அழகாக இருந்தது. அவை எப்படி பார்த்திருக்கிறோம், அவர் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறதையும்
அவர்கள் தாங்களும் சிறுவர்கள், அதோடு சேர்ந்த தம்பியினுடைய வளர்ச்சியும் உயர்ச்சியையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். மிக அழகாக இருந்தது குட்டீஸ். அப்படியே தம்பியும் உங்களுடன் சேர்ந்து அடுத்த படைப்புகளையும் தயார். மற்றது வந்து 3வது பிள்ளை வந்து இன்னும் கூட செயற்பாடெல்லாம் நிறைய கூட செய்ய துவங்கிடும். ஏனென்றா அதை விட பெரிய பெரிய பிள்ளை செய்யற எல்லாத்தையும் தான் செய்யணும் யோசிக்கும். தன்னால முடியுமோ முடியாதோ கட்டாயம் செய்யணும்ன்ற ஒரு ஏன்னா அதை பார்க்க நம்ம இருந்து பார்க்கக்குள்ள மிக சிறப்பு. சிறப்பு. நல்ல ஒரு நாளாய் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். குடும்பத்தோட அத்மிகாவோட அந்த குடும்பத்தோட நாங்களும் அத்மிகாவுக்கு 2 வயசுலேருந்து நாங்களும் அவரோடு இணைஞ்சு கொண்டிருக்கிறோம். அத்மிகாவோட 2வது பர்த்டே கொண்டாடுற நேரத்தில் அந்த கேக்கை வெட்ட விடாம அந்த புள்ள என்ன அழுதுன்னு உங்களை அம்மாட்ட கேட்டு பாருங்க. ஞாபகம் இருக்கா? மன்னிப்போட அவர் மாத்தலாம் அந்த தம்பி குட்டியே கலைச்சனுடைய தான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்படிலாம் கலைச்சிருந்தீங்க. நன்றி சார், நன்றி அதிபரே. நான் வெயிட் பண்ணேன். நன்றி, ரொம்ப நன்றி. நேற்று பிறந்த நாளை கொண்டாடிய ஆத்மீகம் குட்டிக்கு எசப்பா நீங்கள் நிறைந்த ஆயுர்வேதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவருடைய அம்மா அப்பா அவருடைய சகோதரி சகோதரனோடு கூடவே இருந்து அனைவரையும் வழிநடத்துங்க ராஜா. சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆத்மீயம் குட்டியில் குடும்பத்தில் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. செல்லும் இடமெல்லாம் உங்களோட ஆணி வாய்ந்த கரங்கள் ஆத்மீயம் குட்டியோடு கூடவே இருந்து வழிநடத்துங்க ராஜா. அவருடைய சகோதரன் சகோதரி மற்ற அம்மா அப்பா கூடவே இருங்க ராஜா. காட்லேஷன் குழுக்கூச் ஆத்மீயம் குட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. காலை உற்சாக வணக்கம். உங்களுடைய குரல் எனக்கு இணையம் மூலம் கேட்கவில்லை. நான் இப்பொழுதுதான் அதில் உள் நுழைந்தேன். வாணி நேற்று ஓஃப் பண்ணி இருக்கிறா, எனக்கும் தெரியாது. அப்படி யாராவது கவனிச்சா உடனே சொல்லணும், அறிவிக்கணும். சரி, பரவாயில்ல, நன்றி. இப்போவாது சொன்னதுக்கு நன்றி. ஓகே, எனிவேர். ஆத்மிகாவினுடைய தம்பி அமிர்தனுடைய தம்பிக்கு எங்களது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். செல்ல துடுப்புத்தனத்துடன் தனது எல்லா செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் இந்த வயதில் எது செய்யணும் அவற்றையெல்லாம் செய்து உற்சாகமாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி. மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி நன்றி. எப்படி ஓடுது வேலைகள் எல்லாம்? ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்தோஷம். கொஞ்சம் கூட அதுக்குள்ள வேறு வேறு வேலைகளும் அப்படி அதை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போக வேண்டி இருக்கின்றது. சரி, மகிழ்வாக அமையட்டும், வெற்றிகரமாக முடியட்டும். நன்றி 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 நன்றி. வணக்கம். நல்லது. ஓம். தம்பியை அன்போடு வாழ்த்தின எல்லோருக்கும் மிக்க நன்றி. அம்மா முறைச்சு பாக்குற மாதிரி இருக்குது பார்வை ஆத்மிகாவுக்கு. அது அம்மா இன்றையிலிருந்து மிக கடினப்பட்டு நிப்பாட்டாட்டி ஆத்மிகாக்கு மாதிரி பாக்குற அம்மாவை முறைச்சு பாக்குற மாதிரி ஆத்மிகா இல்ல, இடக்கிட கோபம் வந்து அப்படியும் பாக்குறா. அது வளர வளர வருந்தானே, அது ஓகே. ஆனால் எல்லாவற்றுக்கும் அம்மா முகம் பார்த்து பதைக்க கூடாது. என்ன கனாலத்துக்கு பிறகு திருப்பி நான் நேரடியாக காணும்போது அதே தவறு நடக்குது. இதுக்கெல்லாம்
அம்மா செய்து கொடுக்காம பிள்ளைகள் தாங்களா செய்து வளர்ற வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கணும். நன்றி. சொல்லுங்க நேசர்களே. நானும் அந்த அவங்கள குடும்பத்தோடயே இந்த 2 வயசுலேருந்து நாங்களும் இணைஞ்சு கொண்டு வரோம். அந்த பிள்ளையோட வளர்ச்சியில எல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். குழந்தையாக இணைந்தது 2 வயதுலேருந்து தான் அவர்கள் அறிமுகமானார்கள் பாமுகத்துக்கு. அந்த அவரோட பர்த்டே தான் முதலாக பாமுகத்தில் கொண்டாடி அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். வந்து நாங்கள் உறவுகளாக வாழ்த்தும் போது அதை இன்றும் நினைச்சு பார்க்குறோம். அதிலிருந்து இன்று வரை அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2வது வயசில் அந்த அத்மிகா குட்டி இவ்வளவு அழுண்டு அழுது அந்த கேக்கெல்லாம் வெட்ட விடையில்லை. அந்த கேக் வெட்ட விடையில் அவ்வளோ அழுது. மற்றது இன்னொரு பிறந்த நாளுக்கு கேக்கெல்லாம் அக்காவும் தம்பியும் சேர்ந்து கொட்டி பிரட்டி எல்லாம் தோண்டி எல்லாம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. விட்டுருவோம் அப்படியெல்லாம் பார்த்து மகிழ்ந்தோம். அந்த குழந்தையோட நாங்களும் வாழ்த்துக்கிறதுல நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த குடும்பத்தோட இணைஞ்சிருக்கிறோம். பாம்பு இருக்கிறதால இந்த குடும்பத்தை நாங்கள் நாளாந்த மகளோட இணைஞ்சி வர எங்களுக்கும் சந்தோஷம் தான். அவர்களோட இந்த மாதிரி வளர்ச்சி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் ஆக்கங்கள் ஒளிபரப்பி போட்டு வாழ்த்தும் போது சில நேரங்களில் இவர்கள் வந்திருப்பார்கள் என்ன பாடசாலை மத்தியான நேரத்தில். ஆமாம், நேரடியாக வாழ்த்தும் சந்தர்ப்பம் உங்களுக்கும் உங்கள் போன்றவர்களுக்கும் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. அமிர்தன். அந்த சின்ன தம்பியை எல்லோரும் வாழ்த்தினவைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. இப்ப தம்பிய நன்றி சொல்லுங்க. நன்றி தம்பி. இது அவர் சொல்லுங்க. நன்றி வணக்கம் சொல்லுங்க. நீங்க சொல்லிக் கொடுங்க, அவர் சொல்லுவார். தம்பி விடுங்க. நன்றி வணக்கம். கை தட்டி விடுங்க. நீங்க கை விடுங்க. அவர் எங்க தம்பி சொல்ல இல்ல, அண்ணன் சொல்லி கொடுத்து தம்பி சொல்ல இல்ல. மிக்க நன்றி. கை தட்டி விடுங்க. கெட்டிக்கார் அத்விகன் கெட்டிக்கார். கெட்டிக்காரன்னு மட்டும் விளங்குது. நல்ல வடிவா. சரி, சந்தோஷமா. அப்பா வேலையோ? சரி. அப்ப சரி. அப்ப அம்மாவின் நிறைவான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நாங்க விடைபெறுவோம். வணக்கம் பாபா. வணக்கம் எல்லோருக்கும். என்று எங்களது அத்விகனை வாழ்த்திய பாமுக சொந்தங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. அத்மிகா நான் தான் சொல்றது சரியோ என்று என்ன பாக்குறான், அதான் பிரச்சனை. நான் வடிவா இருக்கோ, காலை தூக்கப்படாத வடிவா நேரம் இருக்கணும் வீடியோ இல்லைன்னு சொல்றதா தான் வந்து கேட்பா உடனே. இப்ப நிப்பாட்டின உடனே நான் இருந்த சரியோ கதைச்ச சரியோ ஏன் என்ன பாக்குறான்னு நான் சொல்லி கொடுக்காட்டிலும் என்னதான் பாக்குற வடிவா இருங்கோன்னு தான் நான் சொல்றோழிய ஒன்றும் சொல்லவில்லை அவளுக்கு. ஆனாலும் பார்த்தபடியே இருப்பா. அமிர்தன் தண்ட பாட்டுக்கு செயற்படுவார். இவ அப்படி இல்லை, எல்லாத்தையும் பாக்குறது. சின்னனா நான் முறைச்சா காணும். வடிவா இருங்கோ நான் சொன்னதான் அமிர்தனுக்கு கிட்ட இருங்கோன்னு சொன்னா. கிட்ட இருந்தாதான் வடிவா வீடியோவில தெரியும். வீடியோவில பேர்ந்து பாக்க நீங்க அங்க இங்க திரும்பினா அதெல்லாம் வடிவில்லைன்னு சொல்றத அதுக்குத்தான் சொன்னேன். மற்றும்படி எதுவும் நான் சொல்லுங்க. இப்போ என்ன பாக்குறா தென்னை வந்து அந்த வார்த்தை மட்டும்தான் வேணும், புரியல சொல்லக்கூடாது வாக்கு. அதான் பிரச்சனை. ஓகே, இது ஏற்கனவே கதைச்ச கதை சில வருஷங்களுக்கு முன்னர் சொன்ன கதை தான் அது. எங்களுக்கு குறிப்பா உங்களை சொல்லாட்டிலும் அநேகமான பெற்றோர்கள் குறிப்பாக அம்மாக்களுக்கு சில நேரங்களில் தங்கள் பற்றின சிந்தனை இல்லாமல் பிள்ளைகளையே யோசிச்சு கொண்டு திரிகிறது. அது தங்களை அறியாமலே, அது ஆங்கிலத்தில் ஓவர் பேரண்டிங் என்று சொல்வோம். அதாவது கூடுதலான தாற்பரிப்பு. அது பிள்ளைகளை பல இடங்களில் நேற்று கூட சட்டன் தமிழ் பள்ளியோடு சேர்ந்த பொன்மாலை பொழுதில் நாங்கள் சிறப்போடு பல 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சந்தித்திருந்தோம். அங்கும் இதையே தான் நாங்கள் பார்த்தோம். அங்கு டீச்சர்லேருந்து அம்மா வரைக்கும் பிள்ளைகளை பிடிச்சி விடுறது. தனியாக இருக்கணும். ஜூமை அத்மிகா தனியாக ஓன் பண்ண பழகணும். தானே தனியாக அறையில் இருக்கணும். தம்பியோட சேர்ந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம். இது டிவி பக்கம். வாழ்க்கைன்ற பக்கத்துக்கு இது படர்ந்துடும். இது அந்த பிள்ளைக்கு பழகினதால தான் அது வருது.
அந்த பிள்ளை பிறப்பிலிருந்து கொண்டு வரையில்லை அப்படி ஒன்றும். அந்த பொறுப்பை பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டால் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு தங்களோட காலில் நிற்கிறதுக்கு தற்துணிவு என்றது இல்லையென்றா என்னதான் இருந்தும் வாழ்க்கை பிரயோசனம் இல்லை. தற்துணிவு வேண்டும். எத்தனையோ பேருக்கு மனதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை வெளிப்படுத்துகிற திறன் சரியா இருக்குமோ, பிழைச்சிருமோ. இது கற்றுக் கொடுத்தது மன்னிப்போட எல்லா அம்மாக்களும் தான் வீட்டில். அதுதான் பிழை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நர்சரிக்கு அனுப்பும்போது நர்சரி டீச்சரும் ஒன்றும் செய்யலாது, அவளுடைய நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இன்றையிலிருந்து ஆத்மிகா கிட்ட வாங்க, நீங்க வாங்க, நீங்களே ஆப்ரேட் பண்ணுங்க மொபைல். வாங்க கிட்ட வாங்கம்மா, ஒன்றும் இல்லை. பாருங்க அம்மா அவ விட்டு விடுங்கோ, பிழைச்சி செய்தா பழகட்டும். ஓகே, சிரிங்க இருக்கா மாமா பார்த்து. கோவமா இருக்கிறீங்களா? கோவமா? ஓகே, கோவம் வரக்கூடாது. என்ன நீங்க கெட்டிக்காரியா இல்லையா? அப்பயும் அதுக்கு இப்ப எல்லா பெரிய கெட்டிக்காரர்களும் எல்லாம் சரியுதான் செய்வினோம். இப்போ பிளவிட மாட்டினமோ, பிழையும் விடுவினம் தானே. அப்ப ஏன் பிளவிட்டா அதை சுட்டி சொல்லி காட்டும் போது நாங்க திருத்தோணும். அப்படித்தானே. இல்ல நடாமோன் மாமாவும் நிறைய பிளவுறேன் இப்பவும் மற்றாக்கள் சொல்லும் போது நான் என்ன மாற்றிக்கொள்றேன். என்ன அப்ப நீங்க துணிச்சல் உள்ள பிள்ளை, துணிச்சலாகவே தான் வளரணும். சரிதானே? அதனுடைய நீங்கள் இனி பாமோத்துக்கு இணைகிற போது நீங்க தனியாக வாங்கும், தனி சூமில் அம்மா இல்லாத அறைக்குள்ள இருந்து வாங்கும். மொபைல் இல்லைன்னா மாமா ஒன்று வாங்கி அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. அதுல ஜூமா போட்டுட்டு வருவீங்களோ? கோய்க்க கூடாது, சிரிச்ச முகத்தோட காய்க்கணும். நீங்க சிரிச்ச முகத்தோட காய்க்கிற பிள்ளை எல்லாம் எத்தனை வெற்றி கிண்ணங்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறீங்க. சரி, அப்ப நீங்கள் உங்களுக்கு ஜூம் துறக்க தெரியுமா? இதுக்கு அம்மா என்ன பதில் சொல்ற? ஏன் பிள்ளை எத்தனை வயசு இப்ப உங்களுக்கு? 7 வயது பிள்ளைக்கு ஏன் இன்னும் ஜூம் ஓபன் பண்ண கற்றுக் கொடுக்க பயமா? ஆத்மிகா, நீங்க தான் ஜூம் ஓபன் பண்ணணும். அம்மா அமெரிக்காவுக்கு உயர்கல்விக்காக பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டாண்டா நீங்க மட்டும்தானே இங்க வாழணும் பிரான்ஸ்ல. சரியா? அப்ப எல்லாம் செய்யணும். நீங்களே வாங்கோ, நீங்களே கதைங்கோ, நீங்களே தனிய பாருங்கோ, கேள்விகளுக்கு முகம் கொடுங்கோ, விளங்காட்டி திருப்பி கேளுங்கோ, விளங்கினதெல்லாம் நல்ல பிளத்து சொல்லுங்கோ. ஏற்கனவே செய்யற நீங்கள் அது. சரியா? அப்ப நீங்களாகவே இன்னும் வளர வேணும். இன்னும் நிறைய சாதிக்கணும். எல்லாம் விருப்பம் இருக்கா உங்களுக்கு? ஆத்மிகா நிறைய சாதிக்கணும். ஆத்மிகாவுக்கு கூட விருப்பமா, அம்மாவுக்கு கூட விருப்பமா? அப்பயே அம்மா அங்கங்க எல்லாம் பிடிச்சு விடுற, அங்க வாங்க இங்க வாங்க, அதுக்கு போவோம் இதுக்கு போக வேண்டாம் ஏன் கொண்டு போறா? நீங்களாக சொல்ல பழகணும். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது விருப்பம், நான் இது செய்ய போறேன், நான் இதுக்கு வரணும். சரியா? அப்ப உங்களோட மாற்றத்தை 2026ஆம் ஆண்டு காணலாமோ? 2026ஆம் ஆண்டு வர்றதுக்கு எத்தனை நாள் இன்னும் இருக்குது? இன்னும் 2 நாள் இருக்கு. இல்ல 2026ஆம் ஆண்டு வர்றதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது? இன்றைக்கு என்ன தேதி? இன்னும் கொஞ்சம் திகதி இருக்கு. நீங்க விடுங்க, நான் சமாளிக்கிறேன். இப்ப இன்றைக்கு எத்தனை தேதி? எத்தனையாம் தேதி? 14ஆம் தேதி. 14. அப்போ ஒரு மாசம் எத்தனையாம் தேதியில முடியும்? ஒரு மாசம் எத்தனாம் தேதியோட முடிஞ்சு பிறங்கால 1ஆம் தேதி வரும்? 31ஆம் தேதி முடிஞ்சு 30, 31 வரும். சரி, சுவத்துக்கு 30 வைப்போம். சரியா? இந்த முறை 31 முடியும். 30 30லேருந்து 14 கழிச்சா எத்தனை வரும்? 30. அதுல இருந்து 14 கழிக்கணும். கஷ்டமா இருக்குமா? எழுதி கண்டுபிடிப்பீங்க என்ன? எழுதி கண்டுபிடிப்பீங்க என்ன? சரியா? அப்ப 14ஓட 14 கூட்டினா 28, அங்கால 3 நாள் என்று சொல்லிச்சுன்னா இன்னும் 17 நாள் இருக்குது.
சரியா? 17 நாள் முடிஞ்சு ஜனவரி மாதத்திலிருந்து நாங்கள் மாமா நான் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். எல்லாரையும் சந்திக்க போகிறோம் மாமா. நீங்களும் வர வேணும். நாங்கள் நிறைய நீங்களும் எனக்கு கற்றுத்தாங்க, நானும் உங்களுக்கு கற்றுத்தருவேன். சரிதானே? சரி, மகிழ்ச்சி தானே உங்களுக்கு? எதுவும் மனதில் சொல்லணும் மாதிரி தெரியுதா? இல்ல. அமுதனோட நான் இப்ப கதைக்கே இல்லையே. அமுதனோட நான் மாமா நான் நிகழ்ச்சியில கதைப்பேன் நான். சரியா? ஜனவரி மாதம் தயாராகி கொள்ளுங்க. ஏனென்றா தம்பி இப்ப கதைக்காதபடினால அக்காவோடையும் அண்ணாவோடையும் கதைச்சு கொண்டோம், அம்மாவோடையும். அடுத்த வருஷம் தம்பி நிறைய கதைப்பார் நிச்சயமா நம்புகிறோம். அந்த தருணத்தில் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உற்சாகங்கள் தொடரட்டும். அப்ப இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க ரெண்டு பேரும், அமுதனும் ஆத்மிகாவும்? இன்னைக்கு வீட்டோட தானோ? வெளியில எங்க போறீங்க? சந்தோஷப்படுத்த போறோம். சரி, அப்ப வெளியில போயில்லையோ? உங்களுக்கு அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு விளையாட்டு திடல் இருக்குல்ல, சிறுவர் விளையாட்டு பூங்கா. ஓ, மத்தியானம் சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்ல ஜாக்கெட் எல்லாம் போட்டு காதெல்லாம் மூடிக்கொண்டு, அம்மா வர தேவையில்லை, அம்மாக்கு குரல் சரியில்லை தான், நீங்க போயிட்டு வாங்க அப்பாவோட சேர்ந்து. அல்லது அம்மா என்னர்களை பார்த்து கொண்டிருக்காரு, நீங்க விளையாடிட்டு ஓடியாங்க, தம்பியையும் கூட்டிட்டு போங்க. தம்பி பெம்பஸ் கட்டி இருக்கிறாரு தானே? அது பரவாயில்ல, காய்ச்சலுக்கு குளிர்களை போனா தான் காய்ச்சல் நிக்கும். தம்பி பெம்பஸ் கட்டி இருக்கிறாரு தானே? சரி, அதோடய நீங்க துணிச்சலா கூட்டிட்டு போகலாம் என்ன? சரி, போயிட்டு ஓடி வாங்கோ. சந்தோஷம் இணைந்ததுக்கு, வெள்ளையரம் கலைச்சதுக்கு, உறவுகள் வாழ்த்தியதுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சி. அப்ப நாங்கள் மீண்டும் இன்று விடை பெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வாழ்த்துக்களோட இதோடு நாம் நிறைவுக்கு வருகிறோம். மத்தியானம் 12 மணிக்கு சுடர் ஒழிப்பிக்கலாம் என தொடர்ந்து வர்ற நிகழ்ச்சிகளோடு நாங்கள் பங்கேற்று கொள்கிறோம். சிந்தனை நேரம் அடுத்த 3 வாரமும் நடையோடு சேர்ந்து தொடரும். நடக்க விரும்பின நடக்கும். மற்றபடி சிந்தனை நேரம் மட்டும் இடம்பெறும். இளையோர் யோகாவும் இடம்பெறாது. பெற்றோர் தெய்வத்துக்கும் உங்களுக்கு கொஞ்சம் விடுமுறை தரலாம் என்று நினைக்கிறேன். இல்லை என்று கேட்டால் நீங்கள் அதை கேட்டு அதை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றது எழுதியவர்களும் கொஞ்சம் இணைஞ்சு கொள்ள பழக வேணும். கொஞ்சம் நல்ல பழக்கங்களை 2026 தர வேணும் என்று விரும்புகிறோம். நீங்கள் ஒன்றும் விஐபி இல்லை, எழுதி போட்டிருக்க, நாங்கள் உங்களுக்கு வாட்சி போட்டு சிவரை பார்த்து வாழ்த்து தெரிவிக்க கொஞ்சம் பண்பாட்டு உள்ளவர்களாக மாறிக்கொள்ளலாம். இணைந்து கொள்ள பாருங்க ஒன்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அப்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலம் 8 மணிக்கு சமய சிந்தனை இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.